தஞ்சாவூர் விக்கிரவாண்டி புதிய தேசிய நெடுஞ்சாலை திறக்கப்படுவதற்கு முன்பாகவே சேதமுற்றது குறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டது. இதனை எதிரொலியாக சீரமைப்பு பணிகள் தொடங்கியிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், தற்போது சீரமைப்பு பணிகள் எந்த அளவில் நடைபெறுகின்றன? அங்கு தற்போதைய நிலவரம் என்ன? பாலா, அதாவது தஞ்சாவூர் முதல் விக்கிரவாண்டி வரையிலான 164 கிலோமீட்டர் வரை தேசிய நெடுஞ்சாலை பணியானது சுமார் 4000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. தற்போது 95% பணிகள் நிறைவடைந்து சுங்கச்சாவடிகள் மட்டும் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் சோதனை அடிப்படையில் வாகனங்கள் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது இயக்கப்பட்டு வருகின்றன. பொது போக்குவரத்தானது திறக்கப்படவில்லை. இருந்தாலும் சோதனை அடிப்படையில் கார்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் கனரக லாரிகள் மட்டும் சோதனை அடிப்படையில் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் கடந்த சில தினங்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக பாபநாசம் முதல் தஞ்சை வரையிலான பல இடங்களில் சாலைகள் விரிசல் விட்டும் பிளந்தும் காணப்படுகிறது. இந்த நிலையில் பாபநாசம் பகுதியில் உயர்மட்ட பாலத்தின் அணுகு சாலை சரிந்துள்ளது. கிட்டத்தட்ட 20 அடிக்கு சரிந்து அந்த தடுப்பு கட்டைகள் அனைத்தும் பெயர்ந்து காணப்பட்டது. திறக்கப்படுவதற்கு முன்பாகவே சோதனை அடிப்படையில் இயக்கப்பட்டதன் காரணம், வாகனம் இயக்கப்பட்ட காரணத்தினாலே இப்ப அந்த சாலைகளானது சிதறி காணப்பட்ட சூழலில் இது குறித்து விவரங்களுக்கு நன்றி.